தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோடைய விமர்சனம் பார்க்க போறோம்னா, தக் லைஃப் படத்தோடைய இயக்குனர் மணிரத்னம். படத்தோடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் கேங்ஸ்டரா இருக்காரு. அவருடைய அண்ணனா நாசர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வேற ஒரு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. எதிர்க்க வேற ஒரு கேங்ஸ்டர் இருக்கார். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு, அந்த கேங்ஸ்டர் கிளம்புனதுக்கு அப்புறமா அவருக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதுனால, இவங்க 2 பேரையும் அழிக்கணும் அப்படின்ற திட்டத்தில போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து ஒரு என்கவுண்டர் நடக்கப்படுது. அந்த இடத்துல நாசர் என்ன பண்றாரு, பேப்பர் போட வந்தவர வந்து வேணும்னே சாகடிக்கிறார். அப்பதான் நம்மளால தப்பிச்சு போக முடியும் இந்த இடத்துல இருந்து. அந்த இறந்து போற நபருடைய பையன் தான் சிலம்பரசன். அவருக்கு ஒரு தங்கை இருக்கான். அந்த தங்கை அந்த கூட்ட நெரிசல்ல காணாம போயிடுறாங்க. இப்ப அந்த பையன கமல்ஹாசன் எடுத்து வளர்க்குறார். வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கதைக்காக சிலம்பரசன் எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இந்த கதை எப்படி சிலம்பரசனுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் உண்மையாவே அவங்க அப்பாவை கொலை பண்ணது கமல்ஹாசன் அவர்கள் தானா? அதை தாண்டி கமல்ஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுது. அந்த அடியிலேருந்து எப்படி கமல்ஹாசன் எழுந்து வராருன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏஆர் ரகுமானுடைய மியூசிக். கண்டிப்பாக படத்தில் இடம்பெற்றிருக்க எல்லா சாங்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சுகர் பேபி சாங் விஷுவலாக ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த முத்தமழை தியோடைய வாய்ஸில் கேட்கலாம், இல்லைனா சின்மையோடைய வாய்ஸில் கேட்கலான்னு எல்லாருமே போயிருப்போம். கண்டிப்பாக அந்த சாங் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அது என்ன காரணத்துக்காக எடுத்துட்டாங்க அப்படின்றதும் புரியல. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. படம் எப்படி இருக்குன்றது தான் நம்மளுடைய மெயின் வியூவாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபராக ரொம்ப அழகாக அசத்தி இருந்தார். மிக முக்கியமாக க்ரீன் மேட் போர்ஷன்ஸை ரொம்ப லைவாக தத்ரூபமாக அந்த இடத்துலேயே ஷூட் பண்ண மாதிரியான ஒரு லைவ்னஸை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அந்த கிராஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அங்கேருந்த லைட்மேனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மணிரத்னம் அவர்கள் டெக்னிக்கலாக இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் அந்த ஒரு சீனை நான் பார்க்குறேன். அண்டு ஸ்டேஜ் பண்ண விதம் கதையாக டுவர்ட்ஸ் த எண்டில் மிக முக்கியமான கனெக்டிங் டாக்டா யார் அந்த சிலம்பரசனுடைய தங்கை அப்படின்றத ரிவீல் பண்ணுறாங்க. எனக்கு அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் த்ரிஷா அவருடைய கேரக்டர் ஆர்க் ரொம்ப சின்ன ஸ்பேஸில் தான் வராங்க. படத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வருவாங்க. அவங்களுடைய போர்ஷன் ஓவராலாக அந்த கேரக்டர் ஆர்க்காகவே ரொம்ப கம்ப்ளீட்டாக அழகாக கரெக்டாக இருந்தது. அது இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரீசெண்ட் டைம்ஸில் மாமன் அப்படின்ற ஹிட் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துலேயும் மிக முக்கியமான கேரக்டர். அவங்களுடைய கேரக்டரும் அவங்க வர்ற அந்த சின்ன போர்ஷன்ஸ்லையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மிரட்டியிருந்தாங்க. எமோஷன் அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட்டுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டு அதுதான். இவங்க 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. கமல்ஹாசன், நாசர், சிலம்பரசன் இவங்கள பற்றிலாம் நம்ம பேசவே வேணாம். அசோக் செல்வன் உட்பட நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. சேத்தன் இருக்கார். இவங்க எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு எமோஷனை ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவை நமக்கு லைவ் ஆக்குறாங்க. அங்கே இருக்க அந்த எமோஷன், அந்த ட்ராமா படம் ஆரம்பித்து அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்குமே நமக்கு எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ட்ராவல் பண்ணி கொண்டு போக மாட்டேங்குது. அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வீக் பாயிண்ட்டாக பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த கதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாத லெவலில் தான் அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு போகுது. ஆனால் அந்த கதை எங்கேஜிங்காக இல்லைன்றது தான் இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். கதையாக நீங்கள் பார்க்கும்பொழுது அடுத்தடுத்து சீன்ஸாக போயிட்டுருக்கே தவிர அந்த கதைக்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணி பார்க்கவே முடியல. அப்படி ரொம்ப அவேவாக இருக்குது. அது இந்த படத்தோடைய பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆக்ஷன் சீக்வன்ஸாகவுமே படத்தோடைய கடைசி சீக்வன்ஸ் கமல்ஹாசன் அண்ட் சிலம்பரசனுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பட் மற்ற எல்லா சீன்ஸுமே இந்த திரைப்படத்தோடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற வகையில் இல்லை. அதுவுமே இந்த படத்தோடைய மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் கமல்ஹாசன் அவர்களுடைய கெட்டப்பாக நான் பேசி ஆகணும். படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப்லும் சரி, மிக முக்கியமாக அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வராரு. பா என்ன அழகாக இருக்காருன்றீங்க. டீஏஜிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க். அற்புதமாக இருந்தார். அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த ஷிங் சாங் மங் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு கெட்டப்பை போட்டு இறக்கி விட்றாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த டீசர் ரங்கராய சக்திவேல் நாயகர் அப்படின்னு வர தெரியுங்களா, அந்த கெட்டப்பில் படம் செகண்ட் ஹாஃபில் வராருங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கூப்பிட்டு ஏதோ கிண்டல் பண்ணணுன்றதுக்காக ஒரு கெட்டப்பை கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அது என்ன காரணத்துக்காக அது போட்டு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் இந்த சுனாமியிலே ஸ்விம்மிங்கை போடுறவன் அப்படின்வாங்க. இவர் நம்பால் விண்வெளி நாயகன் அப்படின்றதுக்காக பனி சுனாமிலே ஸ்விம்மிங்கை போட விட்றாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஜெனிசில் எது சாப்பிட்டாலும் சரி, ஈனோ, ஸ்ப்ரைட்டு, பெப்சின்னு எதை குடித்தாலும் சரி, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதை பண்ணியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், என்னப்பா இப்படி பண்ணுறமே. சரி, இதெல்லாம் தாண்டி போகிறோம். மணிரத்னம் அவர்களுடைய படங்கள் எதனால் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குதுன்னா, அந்த படங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும்
கரெக்டான ஒரு பாயிண்டில் அந்த எமோஷனை தட்டி எழுப்பி ரொம்ப ப்ராப்பராக டாப் டு எண்ட் ஒரு பேக் பண்ண ஒரு கதையாக இருக்கும். அண்டு எல்லா இடத்துலையுமே இது மணிரத்னம் டச் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த படத்தோட ஃப்ரேம்ஸில் மட்டும்தான் அங்கே மணிரத்னம் சார் இருக்காருன்றது தெரிஞ்சுது. மற்ற எந்த இடத்துலையுமே அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் நான் இந்த கதையை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் இந்த கதையோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். கண்டிப்பாக இன்னும் இன்வால்வ் பண்ணி அந்த ட்ராமாவை கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே படம் பார்க்கும்போது இருந்துக்கிட்டே இருந்தது. அண்டு இந்த திரைப்படத்தில் இதே மாதிரி மலை மேலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த மலை மேலேருந்து கீழே விழுறத பார்க்கும்போது நமக்கு அடி வயிறுலாம் கிளங்குது. கீழே விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம பைக்லேருந்து கீழே விழுந்தால் கூட அந்தளவுக்கு வேகமாக எழுந்து ஓடுவோமா நடப்போமான்றது தெரியல. ஆனால் விண்வெளி நாயகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தலைவன் எழுந்துக்கிறான், நடக்கிறான், அங்கே இருக்க பனியை போட்டு உடைக்கிறான், வயிற்றில் குத்தி புல்லட்டை தூக்கி அடிக்கிறான் அப்படின்ற ரேஞ்சில் கலக்கிறா போல். ஆஹா, இப்படி அட்டகாசமான ஒரு ஆளாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் ஒரு வீடு இடிஞ்சு விடுதுங்க. இவர் பாருங்கள், பனி சுனாமியில் ஸ்விம்மிங்கை போட்டுவிட்டார், மலையில் மேலேருந்து கீழே விழுந்து நடந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் குன்ஃபூலாம் கற்றுக்கிட்டு கராத்தே கிட் மாதிரி ரிட்டன் ஆளுங்களை போட்டு அடின்னு அடிக்கிறார். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்த மனுஷன் வித்தின் த 2 days ஆஃப்டர் டெல்லி இந்த வெயில் பாதிப்பால் என்ன ஆகிறாரு, ட்ரைன் அவுட் ஆகிறாரு. அவருக்கு ஏற்கனவே பிபி சுகர்லாம் இருக்குன்னு படத்திலே சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவருக்கு சுகர் சூட்டப் ஆகி டவுன் ஆகுது. அவரை மேலே ஒரு கல் விழுந்து கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரு டாட்டாய்ஸ் ரேஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடித்து அந்த கல்லை தூக்கி தலைவனை தூக்கிட்டு போய் அசோக் சிலன் முன்னாடி ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்லலாம் ஒரு ரப்பர் பேண்ட் பண்ணி இருக்கும், சிறுக்குன்னு இழுத்து விட்டாங்கன்னா கட் பண்ண முடியாது, சிசர் வச்சு தான் கட் பண்ண முடியும். அப்படி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி விட்டு இங்கேருந்து விண்வெளியில் ஆகிங்க எப்படி உடச்சிட்டு போய் காப்பாற்றலாம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடைசியில் அந்த ரெட் காயினை தட்டி விட்டு பின்னாடியே கருப்பு காயினும் போதுன்ற மாதிரி தட்டி விட்றாங்க. படம் முடியுது. ஆனால் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே இந்த படம் இங்கே முடிஞ்சிருமான்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. அப்படி ஒரு படத்தை நான் இந்த டீம் கிட்டேருந்து எதிர்பார்க்கல. ஏன்னா நாயகன் மாதிரியான ஒரு படம் இப்போ வரைக்கும் ஐகானிக்காக யாரை எந்த ஆட்களை கேட்டாலும் ஒரு கேங்ஸ்டர் படம் தமிழ் சினிமாவிலேருந்து சொல்லுங்கன்னா கண்டிப்பாக அந்த லிஸ்ட் ஆஃப் படங்களில் நாயகன் மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் கிட்டேருந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை எதிர்பார்க்கலன்றது தான் மிக வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதை தாண்டி நீங்கள் நான் என்னதான் இருந்தாலும் மணி சார் கண்ணீடா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்னை விட பயங்கரமாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது, ஒருவேளை நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் மனசுக்கு திருப்திகரமாக இல்லைனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதேமாதிரி சூப்பராக நான் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவும் டடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.